வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அப்பத்தாவுக்கு இவ்வளோ பணம் எப்படி கிடச்சி அப்படின்னு நம்ம ஜீவாவும் மீனாட்சியும் சேர்ந்து ஆராயிறாங்க. அப்போ தான் நம்ம ஜீவாவுக்கு புரிய தட்டுது, இது எல்லாமே ஆதியோட காசாக இருக்குமா. அன்னைக்கு ஆதியை கூட்டு நல்ல சாப்பாடெல்லாம் மீனாட்சியை சமைக்க சொல்லி எல்லாம் கொடுத்து இது எல்லாம் சூழ்ச்சியாக தான் இருக்கும். அவன்கிட்ட இருந்து கட்டுக்கட்டாக பணத்தை வாங்கி கூட இந்த அப்பத்தா பண்ணியிருக்கலாம். ஏன்னா சொந்த பேரை மேலே இல்லாத பாசம் இந்த ஆதிகை மேலே எப்படி வரும். எல்லாம் அப்பத்தான் மறைக்குது. இந்த ஆதி தான் பணத்தை அப்பத்தாவுக்கு கொடுத்தது அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ஜீவா. இதை மீனாட்சியிடம் நிரூபிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்பத்தாவை சும்மா விடக்கூடாது. ஏன்னா பேரம்பேட்டிகளை பார்க்கறதுலையும் ஓரவஞ்சனையாக தேவியை மட்டும் சொல்லுது. அதே நேரத்தில் நம்ம லோகமாமா கூட பாசம் கூட இந்த அப்பத்தாவுக்கு பாசம் இல்லை. அப்படி இருக்குன்னா ஏதோ ஒன்று மறைக்குது அப்படின்னு அந்த உண்மையை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அப்பத்தாவுக்கு வேட்டு வைக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த பணத்தை எல்லாம் கொடுத்தது வேற யாரு அப்படின்னு நம்ம கேட்டால் கூட சொல்லாத அப்பத்தாவுக்கு நம்ம ஒரு ஆப்பு வைக்கணும். இதில் கண்டிப்பாக சிக்குவான் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வாசுதேவன் தான் அந்த பாண்டிய ஸ்டேஷன்லேருந்து வெளியே எடுத்தது அப்படின்னு உள்ள தகவல் வரும். வேணும்னே ஏமாத்திருக்கு. அப்பத்தான் கவுன்சிலர் தான் வெளியே எடுத்தாரு அப்படின்னு சொன்னால் கவுன்சிலர் கூட ஸ்டேஷனுக்கு வரலை. வாசுதேவன் தான் போயிருக்காரு. நான் அங்கே உள்ள போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டேன். அப்போனா இந்த விஷயத்தில் வாசுதேவன் தான் கட்டுக்கட்டாக பணம் ஆதிக்காக ஆதியையும் என்னையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அப்பத்தான் பேரம் பேசியிருக்கு அப்படின்னு உள்ள அந்த டீலிங் தெரிஞ்சு அப்படியே கோபத்தில் கொந்தளிச்சு நம்ம அப்பத்தாவை ஒன்று கொடுக்குறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னா நம்ம அப்பத்தாவுக்கு இவ்வளோ பணத்தையும் கொடுத்தது யார்? கள்ள நோட்டு வேணால் நான் வச்சுருக்கலாம். ஆனால் இவ்வளோ தூரம் பணத்தை அப்பத்தாவுக்கு சப்ளை பண்ண அந்த நபர் யாருன்னு தெரியும். வெளியே எடுத்தது யார்? அந்த பாண்டிய அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பெரிய ஆள் அப்படின்னு நம்ம அப்பத்தா சொல்லுதான். அப்பத்தா அந்த பெரிய நபரை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன்டாமா அப்படின்னு நம்ம ஜீவாவும் மீனாட்சியும் கேட்க நேரம் வேறு வழி இல்லாமல் கவுன்சிலர் தான் அப்படின்னு அப்பத்தா சொல்லுவேன். கவுன்சிலர் அங்கே வரவே இல்லை. அப்போ வேறு யார் வந்தால் இதில் ஏதோ ஒரு சூட்சமத்தை அப்பத்தான் மறைக்குது. யார் பாண்டிய ஜெயிலேருந்து வெளியே எடுத்துருக்கணுமோ அந்த நபர் தான் கட்டுக்கட்டாக பணத்தை நம்ம அப்பத்தாட்ட கொடுத்துருக்கணும் அப்படின்னு உள்ள விஷயத்தை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாங்க நம்ம மீனாட்சி அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வேறு யார் அப்பத்தாவுக்கு அவ்வளோ பெரிய ஆள் பழக்கம் எல்லாம் அந்த ஆதி ஃபேமிலி தான். அன்னைக்கு வேறு ஆதியை கூட்டு நல்ல சாப்பாடு எல்லாம் மீனாட்சியே வச்சே சமையல் பண்ணி போட்டு ஏகப்பட்ட மீன் இறைச்சி இதெல்லாம் நம்ம கண்ணில் கூட காட்டாத அப்பத்தான் அவனுக்கு கட்டுக்கட்டா இறைச்சி மீன் வாங்கி சமைச்சு போட வச்சுனா இந்த அப்பத்தாவுக்கு கட்டுக்கட்டா பணத்தை இறக்குனது வேற யாரா இருக்கும்? இந்த ஆதியா கூட இருக்கலாம். யாரு கண்டா சொந்த பேரம் பேத்தியக்கு சூனியம் வச்சுக்கிட்டு அந்த ஆதிக்கு சேவாகம் செய்யக்கூடிய அப்பத்தாவை நான் இங்கே தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா இனி என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல தேவி யோசிக்கிறாங்க. அப்போத்தா வாசுதேவன் நல்ல பணமாக தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டில் கிடக்க இந்த ஜீவா தான் என் மேலே சந்தேகமாக இருக்குது. அவன் கூட இந்த பணத்தை மாற்றிருக்கலாம்ல. எனக்கும் அந்த வழங்காத்தவனுக்கு மேலே தான் சந்தேகமாக இருக்குது தேவி. எதுக்கும் இந்த பணத்தை எல்லாம் நம்ம சேஃபாக தான் வச்சுக்கிடணும். ஆனால் அவனுக்கு மட்டும் நம்ம பணத்தை எல்லாம் இந்த வாசுதேவன்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு உள்ள விஷயம் தெரிஞ்சால் அவன் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். அதுவும் அவனுக்கு பொண்டாட்டியை பிரிக்கிறதுக்கு தான் இந்த பணத்தை வாங்கியிருக்கு அப்படின்னு உள்ள விஷயம் தெரிஞ்சால் அவ்வளவுதான். அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும். நான் வேறு வழியில் அவனை பார்த்துக்கிறேன். அவன் மீனாட்சியை நெருங்கவே கூடாது. அவன் ஆதி கூட நம்ம சேர்த்து வைக்கணும். இன்னும் கட்டுக்கட்டாக பணத்தை வாங்கலை. அந்த வாசுதேவன் ஒரு பணம் காட்சி மிஷின் தான். அவன் நம்மளுக்கு ஏகப்பட்ட பணத்தை இப்போ கூட பார்த்தியா ஸ்டேஷனுக்கு பாண்டியையும் வெளியெடுத்தானே. ஆனால் பணம் விஷயத்தில் நம்மளுக்கு இப்போ ஒரு மிஷின் கணக்காக தான் அந்த வாசுதேவன் இருக்கான். எப்போ பணம் தேவையோ அப்போ நம்ம வாங்கிக்கிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஐடியா பண்ணுறாங்க நம்ம தேவி அப்பத்தா இவங்க எல்லாம். இந்த சைடு பார்த்தோன்னா
நேராக வராங்க. நம்ம மீனாட்சி கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. ஜீவா இந்த பாரு, எங்கள் அப்பத்தாக்கி அவ்வளோ பணம் எப்படி, அதுவும் நாங்கள் எங்கள் அப்பா கொடுக்க 5-10 காசில் இவ்வளோ பணத்தையும் சேர்த்து வைக்க முடியாது. தெரியும் அப்பத்தா ஏதோ ஒரு ஹோல்மால் பண்ணிட்டு தான் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மீனாட்சி சொல்ல நேரம், வேறு என்ன ஹோல்மாலும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அன்னைக்கு அந்த ஆதியை கூட்டு இறைச்சி மீன் அப்படியெல்லாம் சமைச்சு போடுனா அந்த ஆதிக்கிட்ட இருந்து தான் பணத்தை வந்து வாங்கியிருக்குமோ அப்பத்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு தான் இப்போ கல்யாணம் ஆகிட்டேன், அப்போ நான் ஆதி எதுக்காக பணத்தை வந்து இறைக்கணும் இந்த அப்பத்தா கிட்ட அப்படின்னு சொன்னோம். யாரு கண்டா மறுபடியும் இந்த அப்பத்தா என்கிட்ட இருந்து பிரித்து ஒன்றா ஆதிக்கிட்ட சேர்க்கலான்னு கூட முடிவாக்கியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம மீனாட்சி ஜீவா கிட்ட கோபப்பட்ட மாதிரி வந்து பேசினாலும் ஒருவேளை இந்த ஜீவா சொல்லதும் வந்து உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க மீனாட்சி. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கவுன்சிலர் தான் வந்து பாண்டியை வெளியே எடுத்தாங்க அப்படின்னு உள்ள விஷயத்தையும் வந்து சந்தேக கண்ணோட நம்ம மீனாட்சி பார்க்குறாங்க. அப்படின்னா கவுன்சிலர் வரவே இல்லை, எப்படி அப்போ பாண்டியை வெளியே எடுக்க முடியும்? இதில் யாரோ வந்திருக்காங்க, சம்மந்தப்பட்ட நபர் தான் கண்டிப்பாக வந்து பாண்டியை வெளியே எடுத்துருக்கணும். அந்த நபர் யார் அப்படின்னு வந்து ஸ்டேஷனில் போயே விசாரிப்போம் அப்படின்னு வந்து நம்ம மீனாட்சி ஸ்டேஷனில் போய் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, வேறு யாருங்க, வாசுதேவன் தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், வாசுதேவன் தான் அப்போ பணத்தை கொடுத்துருக்கணும். அவர் கொடுத்த நோட்டில் தான் கள்ள நோட்டு இருந்து நீ அப்போத்தான் அவரை வர வச்சு பாண்டியை வெளியே எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து கையங்களவுமா வந்து விஷயத்தை வந்து எடுத்துறாங்க நம்ம மீனாட்சி. ஒரு கட்டத்தில் அப்பத்தாவை ஒன்று கொடுத்து, இந்த பாருங்கள் இந்த வேலையை இங்கே காட்டாதுங்க, சொந்த பேரன் ஜீவா அவனுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இந்த ஆதியின் மாமா வாசுதேவன்ட்டு இருந்து பணத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன இவ அப்படியே கண்டுபிடிச்சிட்டா, இப்போ வந்து இவளையும் அந்த வெட்டி பையன் ஜீவாயையும் பிரிக்கிறதுக்கு தான் இந்த பணத்தை வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து எப்படி இவளுக்கு ஐடியா வந்து நம்ம போட்ட கனவு கோட்டையெல்லாம் உடச்சி தள்ளிடுவா போல இருக்க. இந்த வழங்காத்தவன் என்ன மந்திரத்தை தான் போட்டு வச்சானோ இந்த மீனாட்சியும் வர வர அந்த ஜீவா வறுமையில கூடயே சேர்ந்துட்டே இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து அப்பத்தா வந்து இருக்காங்க. இந்த பாருங்க அப்பத்தா, உங்களோட ஒவ்வொரு அசைவும் நான் கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். மாமா நீங்கள் பெத்த பையன் தானே, அந்த பையன் வந்து அவங்க கூட உங்களுக்கு பாசமாக இருக்க தெரியலை, ஆனால் என் மக வைத்த பேத்தி அப்படின்னு வந்து தேவியை மட்டும் தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்களே, அந்த ஃபோட்டோவில் என்னமோ ஒரு மர்மம் இருக்குது அப்பத்தா, அது மட்டும் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த வீட்டு வாரிசு, இந்த வீட்டோட சொத்து பத்து எல்லாத்தையும் அனுபவிக்க தகுதி வந்து என் மக வைத்து பேத்தி தேவிக்கு மட்டும்தான் இருக்குது, அவள் வயிற்றுல தான் இந்த வீட்டு வாரிசு வளரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம தேனுக்கு வயிற்றுல வந்து கடவுள் அருளால் வந்து அவங்க கர்ப்பமாக ஆயிட்டாங்க. இந்த கர்ப்பத்தை அப்பத்தாவுக்கு கழுகு பார்வையிலேருந்து தப்பி மறைச்சி வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எப்போ தான் அப்பத்தாவுக்கு தெரிஞ்சு அடுத்த பூகம்பம் தயாராக தெரியலையே.